நம்ம பார்க்க போகிற ஆசனா பேர் உசட்டாசன். உசட்டாசன் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆசனா வந்து கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக பண்ணலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கொடி சுற்றி இருக்குது, குடல் சுற்றி இருக்குது குழந்தை அப்படின்றப்போ இந்த ஆசனா பண்ணுறப்போ குழந்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ரீச் பொசிஷன்லேருந்து மாறும். அதுவும் இல்லாமல் டயபெட்டிக் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன், கால் பிளேடர் ஸ்டோன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பலன்கள், மூச்சு பிராணம் நல்லா உங்களுக்கு விரிவடைகுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்ல தொப்பைந்தொந்தி இருக்கிறவங்க தயவு செஞ்சு முடிஞ்சால் அந்த ஆசனா ரெகுலராக பண்ணுங்கள். அதுவும் இந்த கோவிட் டைமில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனா. செஸ்ட் ஓப்பனிங்னா உங்களோட மூச்சு வந்து இன்னும் நல்லா உள்ளே போகும். ப்ளஸ் கொரோனாவிலேருந்து நீங்கள் ஈஸியாக விடுவிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த சுகாசனா போஸ்ட்லேருந்து பொறுமையாக வஜ்ராசனத்துக்கு வாங்க. வஜ்ராசனத்தில் கால் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளாட்டாக மடியாது. அப்படி இருக்கிறவங்க கீழே குஷன் வச்சு கூட உட்காரலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலுக்கு இங்கே வந்து கேப் இருக்கும், அவங்களால கீழே இப்படி கால் மடக்க முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் குவாட்ரிசெப்ஸ் டைட்டாக இருக்கும், அதாவது முன்னங்கால் தொடை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது பண்ணலாம். நிறைய சைக்கிளிங் போகிறவங்க, சைக்கிளிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஆத்லீட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் இதை வந்து ஆசனாவில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமான ஆசனா. அடுத்து இந்த வஜ்ராசனத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து மூச்சு நார்மலாக வைங்க. நார்மலாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், நல்ல கண்ட்ரோல், மூச்சு நார்மலாக வைங்க. ஒவ்வொரு ஆசனாவுக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் மனசும் நிம்மதியாக, கொஞ்சம் மனசு அலைப்பாயாது, ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ அந்த ஆசனா போகிறப்ப நீங்கள் மைண்டும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டீங்க. ரெடி? இப்போ மெதுவாக என் கால் ரெண்டும் வந்து என்னோடய ஷோல்டர் லெவலுக்கு தான் வித்தனாக இருக்கும். ஸோ இதை ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப வைட் ஓப்பனாகவும் இருக்கக்கூடாது. என்னோடய ஷோல்டர் லெவலுக்கு தான் இந்த கால் வந்து வைடனில் இருக்கும். பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு கால் பிடிங்க. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெண்டு சைடும் பிடிக்க முடியாதுங்க அப்படின்றவங்க முதல்ல இந்த காலை மட்டும் பிடிச்சி பொறுமையாக இந்த கையை மேலே தூக்குங்க. இது பேசிக்காக ஃபஸ்ட்டு பேசிக் பண்ணுறவங்க முதல்ல இதை ட்ரை பண்ணலாம். இந்த ரைட் சைடு பண்ணி லெஃப்ட் சைடு கை தூக்கணுன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெச் உங்களோட லெஃப்ட் அப்டமனில் கிடைக்கும். அடுத்து எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையாக ரெண்டு காலையும் பிடிச்சி வயிறு நல்லா முன்னாடி தள்ளணும். வயிறு ரொம்ப பின்னாடி இப்படி சாய்ச்சலாக பண்ணக்கூடாது. வயிறு நல்லா முன்னாடி தள்ளணும். தலை நல்லா பின்னாடி ட்ராப். இதில் நார்மல் பிரீத்தில் இருக்கணும். எவ்வளோ மூச்சு நார்மலாக இருக்கோ அவ்வளோ அந்த டீப் ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். மெதுவாக வெளியே வரப்போ அதே மாதிரி கை மேலே தூக்கி ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணி பொறுமையாக ஸ்லோவாக மேலே வரணும். இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கு, உங்களோட முதுகு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ பொறுமையாக மறுபடியும் வஜ்ராசனத்தில் உட்காந்து கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பண்ண போகிற ஆசனா பேர் முஷ்டி முத்ரா. முஷ்டி முத்ரா வந்து கவுண்டர் போஸ், அதாவது பேக் ஸ்ட்ரெச் பண்ணோன்னா ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது கை பார்த்துக்கோங்க. என்னோடய கெட்ட விரலை வந்து நான் உள்ளங்கையில் வச்சு என் கை விரல்களை மூடிடுறேன். இப்போது இந்த ரெண்டு முஷ்டி முத்ரா, இந்த ரெண்டு முத்ராவையும் என்னோட லோவர் அப்டமன், அதாவது என்னோட மணிப்புரா கட்டு, அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சைட்லையும் நான் வச்சுக்கிறேன். என்னோடய தொப்புள் நடுவில் இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து பொறுமையாக எக்ஸேல், அதாவது வெளி விட்டுட்டே பொறுமையாக தலையை கீழே சாய்க்கிறேன். இப்போ நான் தலை கீழே தொடுறப்போ என் வயிறு நல்லா அமுங்குது. இந்த ஆசனா பண்ணுறப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஆசனா பண்ணலாம். ஏன்னா இந்த முஷ்டி முத்ரா பண்ணுறப்பயே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு சைடு இருக்கிற உங்களோட கிட்னிக்கு நல்லா மசாஜ் பண்ணுறீங்க. இது போக வயிற்றில் இருக்கிற எந்த ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை வந்து பேங்க்ரியஸ் ப்ராப்ளம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து கால் பிளாடர், எனி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இதை பண்ணலாம். ஆனால் இது ப்ராப்பர் ப்ரிகாஷன், ஒரு ப்ராப்பரான பிராணாயாமமோடு பண்ணணும். மறுபடி பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. பொறுமையாக எழுந்திரிச்சு வஜ்ராசனத்தில் இருந்து எழுந்திரிச்சு நின்றுக்கோங்க. இதில் உட்கார்றதுலேருந்து நிற்கிற பொசிஷன் வரைக்கும் வரும்போது உங்களோட ஷோல்டர் லெவலில் தான் உங்கள் கால் இருக்கணும். இப்போ பொறுமையாக முதல் ஸ்டெப், உங்களோட
அதே எந்த கால் பின்னாடி இருக்கோ அதே கை அந்த காலை பிடிக்கணும். காலோட ஆங்கிள், உங்களோட ஆங்கிள் வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேண்ட் அப். உங்களோட வலது கை காலை பிடிச்சிட்ருக்குன்னா இடது கை மேலே தூக்கி நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள். இப்போது இங்கேருந்து ஸ்லோவாக பின்னாடி இருக்கிற கால், இடது கையும் இடது காலும் பிடிச்சிடணும். வயிறு நல்லா முன்னே இருக்கணும், வயிறு பின்னாடி இருக்கக்கூடாது. வயிறு எவ்வளோ முன்னாடி தள்ளுறீங்களோ அவ்வளோ நல்லா ஆர்ச் கிடைக்கும். அந்த ஆர்ச் கிடைக்கிறப்போ நல்லா மூச்சை நார்மலாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ எழுந்திரிச்சு வரப்போ ஆப்போசிட் சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ இங்கேருந்து பொறுமையாக கம் டு வஜ்ராசன். வஜ்ராசன்லேருந்து முஷ்டி முத்ரா, அதாவது கவுண்டர் போஸ். உங்களோட கட்டை விரலை உள்ளே வச்சுக்கோங்க, கைகளை மூடிக்கோங்க. நல்லா அடி வயிற்றுல்னால் உங்களோட தொப்புளுக்கு கொஞ்சம் நல்லா சைடில். இப்போ நல்லா மூச்சை உள்ளே இழுத்து நல்லா மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வயிறு அமுக்குங்க. இந்த ஆசனால கிட்டத்தட்ட 30 எண்ணிக்கையிலேருந்து 50 எண்ணிக்கை தாராளமாக நீங்கள் பொறுமையாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு ஸ்டே பண்ணலாம். இப்போது இந்த ஆசனாலேருந்து நான் விடிவு பெற்றுக்கிறேன். பொறுமையாக சுகாசனாவில் வாங்க. சுகாசனாக்கு வந்ததுக்கப்புறம் நார்மலாக உங்கள் மூச்சை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். படப்படன்னு இருந்ததுன்னா மனசை அமைதிப்படுத்துங்க. மனசை அமைதிப்படுத்தி, மனசை ஒருநிலைப்படுத்தி, உங்களோட கவனத்தை ஒரு திசையிலிருந்து மாற்றாமல் ஒரே நிலையில் கொண்டு வாங்க. இந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக அடுத்த ஆசனாக்கு போங்க. பொறுமையாக சைடில் பண்ணுறப்போ பொறுமையாக கை கீழே வச்சு கை மேலே ஆப்போசிட்டில் இந்த கையை தூக்கலாம். எனக்கு கை கீழே வராது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கை வந்து இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் வேணும்னு நினைக்கிறவங்க